ஸோ ஒரு சிலர் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். திருப்பி டெல்டா டி எவ்வளோ இருக்குது, லீவிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது. திருப்பி டெல்டா டி வந்து லோ டெல்டா டிலே இருக்குது அப்படின்னா, லோ டெல்டா டினா என்ன தெரியுங்களா, 5 தான் வந்து நார்மல் டெல்டா டி. அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது லோ டெல்டா டி. அதை விட அதிகமாக இருந்துச்சு 5க்கு மேலே போச்சுன்னா ஹை டெல்டா டி. ஸோ லோ டெல்டா டிலே இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் அப்படியே ரிடக்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும். வந்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு சில்லர் வச்சு நீங்கள் ரன் பண்ணணும். அதே மாதிரி ஹை டெல்டா டில இருந்துகிட்டே இருந்துச்சு உங்கள் சில்லர் அப்படின்னா, ஸோ ஒரு சில்லர் ஆன் பண்ணிகிட்டே வரணும். ஹை டெல்டா டிலேருந்து எப்போ சினாரியோ வந்து கம்மியாகுதோ பார்த்துட்டு அப்போ அதோட அந்த சில்லர் வந்து நீங்கள் அடுத்தது டர்ன் ஆன் பண்ணாமல் நீங்கள் விட்டுடணும். ஸோ லோ டெல்டா டி பேஸ் பண்ணி ஆஃப் பண்ணணும். ஹை டெல்டா டியை பொறுத்து நீங்கள் ஆன் பண்ணணும். அந்த ஆன் பண்ணும்போது நீங்கள் கூட நான் சொன்ன அந்த பாயிண்ட் பார்த்துங்க, லீவிங் டெம்பரேச்சருக்கு நியரஸ்ட் வருதா, அதே மாதிரி FLA ஃபுல் லோடு ஆம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த சினாரியோ, இந்த 3 சினாரியோ பார்த்துட்டு உங்களுடைய சில்லரை வந்து நீங்கள் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் இருந்து. அதே மாதிரி இதை தவிர்த்து வேறு ஏதாவது